இந்த பூமியிலே ரொம்ப மோசமான விலங்கு என்ன தெரியுமாங்க? நம்ம மனுஷங்க தான். கோவப்படாம கொஞ்சம் இந்த காணொலியை முழுசா பாருங்க, உங்களுக்கே தெரியும். இந்த காணொலியில நான் ஒரு சில காட்சிகள் காட்டுறேன், அதெல்லாம் நம்ம பொதுவாக நடுநிலையா வந்து முடிவு பண்ணுவோமா? உதாரணத்துக்கு இதை பாருங்க, கடல்களே ஜெல்லிபிஷ் இருந்ததுன்னா அது ரொம்ப ஆபத்தான கடல்னு சொல்லுவோம். ஆனா அந்த கடலுக்கு நம்ம என்ன கொடுத்தோம்? நம்ம அன்றாடம் யூஸ் பண்ற சின்ன சின்ன பிளாஸ்டிக் அதோட வாழ்நிலத்தையே அழிக்கிற அளவுக்கு அச்சுறுத்தலா இருக்குங்க. அப்ப அதே கடல் வாழ் மிருகங்கள் நம்மளை பார்த்து எப்படிங்க நினைக்கும்? அது போல காகங்கள்லாம் கூட்டமா வந்து கத்தும் போது என்னடா அது தேவையில்லாம நாய்ஸ் உருவாக்கிட்டு இருக்குன்னு தானே யோசிப்போம். ஆனா அதே காகங்கள் நம்ம டிராபிக் சிக்னல் ஏற்படுத்துற ஒளி மாசு பார்த்தாங்க அப்படின்னா என்ன யோசிக்கும்? அது போல ரோட்ல ஏதாவது குட்டி நாயை பார்த்தோம்னா அதை தொடாத, அது அசுத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஆனா நம்ம என்ன செய்யறோம்? நம்ம வீடு சுத்தமா இருந்தா போதும், பக்கத்து தெரு என்ன ஆனா என்ன அப்படின்னு நோகாம எங்க இடம் கிடைக்குதோ அதை குப்பை மேடாக்குறோம். எல்லாத்துக்கும் மேல காட்டுல சிங்கத்தை பார்த்தா ரொம்பவே கொடூரமான மிருகம்னு நமக்கு சொல்லி தந்தாங்க. ஆனா அந்த சிங்கமே நம்ம காட்டை அழிக்கிற வேகத்தை பார்த்தா நடுங்குங்க. இப்ப நடுநிலையா இருந்து யோசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அந்த பதில் கிடைச்சிருக்கும். சரி, இதெல்லாம் ஏன்டா சொல்றேன் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். உங்கள்கிட்ட தாங்க சொல்லணும். ஏன் தெரியுமா? சின்ன சின்ன விஷயங்களை மாத்திரம்னா பெரிய விஷயம் தானா மாறுங்க. உதாரணத்துக்கு நம்மளை சுற்றி உள்ள குப்பைகளை சரியான முறையில் அப்புறப்படுத்துறது. ஸோ முதல்ல நம்ம மாறுவோம். பாய்.